லோ பட்ஜெட் கிறிஸ்டா இதுதான் 2020 மாடலு 20,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. பள்ளம் மேட்டில் கூட இது வந்து தாறு மாற அப்படியே குதிரை மாதிரி ஓடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எஸ்ஆர் கார்ஸ் தாங்க வந்திருக்காங்க. புது காரில் வந்திருக்கான். ஸோ ஒரு வருஷம் நாங்கள் வந்திருக்கோம். வாங்க என்ன கார்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக கேட்போம், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை 2 தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷோரூம். இந்த ஷோரூம் ஆரம்பித்து நம்ம ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து நியூ ஷோரூமு. இந்த ஷோரூம்ஸ்லேயும் நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது. எல்லா வெஹிக்கல்ஸும் 1 by 1 நம்ம வந்து ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாருதியில் வந்து பெலினோ இருக்குது. பெலினோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜீட்டா மாடல். இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஜீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், சென்ட்ரல் லாக்கு, பவர் மிரர் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அலாய் வீல்ஸும் வந்துடும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டுமே இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூஸோ பிரேம் மூலிமா நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் 685 கோட் பண்ணியிருக்காரு. நெகஷியபிள் தான். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. டேரெக்டாக வந்து வண்டி பாருங்கள், நெகஷியபிள் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, டயர் கண்டிஷன்லேருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே பார்ப்போம். வாங்க பாருங்கள். டயர் கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. டயர் கண்டிஷன்லாம் ஃபுல்லாக அலைவில் தான். டாப் அண்ட் மாடல் இது. ஃபுல்லாக பட்டன் சிஸ்டம் தான். ஃபுல்லாக பட்டன் ஸ்டார்ட்டு. இன்டீரியரே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள் இன்டீரியரு. பெட்ரோல் வேரியண்ட்டு. சீட்லாம் அது டாப் எண்ட்றனால கம்பெனிலே வந்துருக்கு. ஃபுல்லாக ஆட்டோ கிளைமேட் தான். ஆட்டோ கிளைமேட், ஏசி கண்ட்ரோலு, ஹேண்ட் ரெஸ்ட்டு கூட இருக்குது. மேனுவலு. எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னா ஆன் ஆகிடுச்சு. எல்லாம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்லாம் 1,09,000 போயிருக்குங்க. கார் டென்ட்டு ஸ்க்ராட்ச்லாம் எதுவும் கிடையாது. பேக் வீலும் எல்லாமே நீட்டாக இருக்குது. டாப் எண்ட்ரன்றதுனால க்ரோம் ஃபினிஷு எல்லாமே, டைலாம் எல்லாமே வைசரோடு இருக்குது. கேமரா, ஃபுல் சென்சாரு, திக்கு இது முடியும் பாருங்கள். இன்டீரியர் ஸ்டெப்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெப்னியும் பக்காவாக தாங்க இருக்குது. எங்கேயுமே ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லைங்க. வண்டி நீட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கார் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஏசி கூலிங்லேருந்து எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஆரனு இன்டீரியரில் அப்படியே ஸ்பேஸ் பாருங்களேன். இங்கே எவ்வளோ ஃப்ரீ இருக்குங்க காரில் ஸ்பேஸ். அதுதான் பலினோவில் மெயினான விஷயம். ஷிஃப்ட்டில் கூட அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்காது. பட் அந்த பலினோவில் அந்த ஸ்பேஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க பேசஞ்சருக்கும் சரி. செம்மையாக இருக்குது காரு. ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் தானே. மைலேஜ் கூட தாராளமாக இந்த வண்டி 20 தாராளமாக 20 கிட்ட தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் மராசோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் வெஹிக்கல். இது வந்து 2020 மாடலு. 20,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. இது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கொயர் சீட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட இருக்குது வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1150 வந்து கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காரு. நெகஷியபிள் தான். இது வந்து இங்கே ராணிப்பேட்டை லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நெகஷியபிள் பண்ணி வித் ஃபினான்ஸோடவே பண்ணிக்கலாம். வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இந்த வண்டி ஃபுல்லாகவே இந்த வீடியோஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். எங்கள் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் தேவைப்பட்டால் எங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். இதாங்க கோயா சீட்டு. செம்மையாக இருக்குது பாருங்களா. கலர் கூட
செம்மையாக இருக்குது. 9 inch Android. இன்டீரியரில் வேறு லெவலில் இருக்குது. 9 inch ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்காங்க. கம்பெனியில் வந்த மாதிரியே இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. மொத்தம் இது 7 கியர்ஸுங்க, 6+1. இன்டீரியரில் அருமையாக இருக்குது. இன்டீரியர் பேக் ஏசி வெண்ட்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கு பாருங்க. பின்னாடி உட்காரவங்களாம் அப்படியே சொகுசாக உட்காந்துட்டு வரலாம். ஜாலியாக டூருக்கு போகிறவங்களுக்குலாம் அருமையான வண்டிங்க இது. லக்கேஜ் கேரியரோடு இருக்குது. டூருக்கு போய் தான் இருப்பாங்க போல நிறைய. லக்கேஜ் கேரியரோடு இருக்குது. ஹேண்ட் எல்லாம் க்ரோம் ஃபினிஷ் தான். டயர் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. பேக் பம்பர் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸ்டெப்னி அண்டரில் இருக்கும். ஸ்டெப்னி பாருங்கள். லக்கேஜ் அதிகமாக வேணும்னா நம்ம சீட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸுக்கெலாம் இந்த கார் அடிச்சிக்கவே முடியாது. லாஸ்ட்டில் உட்காரவங்களுக்கு கூட பேசஞ்சருக்கு கூட பாருங்கள் ஏசி வெண்ட் எவ்வளோ சூப்பராக வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கார் ஏதோ ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது போல். எல்லாம் விஐபி சீட்டு வேறு. ட்ராவலுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். TN73 மக்களே. இப்போ நம்ம எந்த கார் ட்ரை பண்ண போகிறோன்னா, ட்ரையல் பார்க்க போகிறோன்னா மராசோ, மகேந்திரா மராசோங்க. வண்டி அப்படியே வேறு மாதிரி இருக்குது. ஆண்ட்ராய்டுலாம் வித்தியாசமாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நிறைய டீலர் என்ன பண்ணுறாங்க, வண்டி நல்லா இருக்குது பக்காகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த யூடியூபர் வந்து அதை ஓட்டி பார்க்காம அதை வீடியோ போட்டுடுறாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வண்டியை ஓட்டி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களோட ஐடியா அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம ஓட்டி பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்னென்ன குறை இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இன்னும் கிறிஸ்டா ஓட்டினா ஒரு ஃபீல் தெரியும்ல, அந்த ஃபீல் இந்த காரில் தெரியுது. லோ பட்ஜெட் கிறிஸ்டா இதுதான். ஏசி த்ரோலாம் நல்லாயிருக்கு. நான் இப்போ தான் மகேந்திரா மராஜோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். இங்கே பாருங்கள் ஹேண்ட் பிரேக் சொன்னல, இங்கே பாருங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் எப்படி இருக்கிறாங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டு நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்க கம்ஃபர்ட்டாக உக்காந்துட்டு போகிற மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட்டு. ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு. ஸ்டீரிங் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. எல்லாமே நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கோயா சீட்டு சொன்னாங்களே நல்லா தாங்க இருக்குது. நல்லா ஹீட்லாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோயா சீட்டில் உடம்புலாம் ஹீட் ஆகாது. லாங் ட்ரைவ் பண்ணால் நம்மளுக்கு ஹீட் ஆகும்ல, அதுமாதிரி இது எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கோயா சீட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாக்ஸ் ஏதோ கொடுத்துக்குறாங்க. நல்லா ஸ்பேஸ்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்குது. வாய்ப்பே கிடையாதுங்க. பேக்கில் கூட விஐபி சீட் தான். அதாவது ஃப்ரண்ட்டில் எப்படி கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி பின்னாடியும் கம்ஃபர்ட்டு செம்மையாக இருக்கும். கூலிங்லாம் கூட செம்மையாக இருக்குது. விஐபி சீட்டு தான் எல்லாமே பின்னாடி. இங்கே கூட ஏர் வென்டிலேஷனுக்குலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த நீட்டுக்கு அந்த ஃப்ளைட்டில் வருங்களே அதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க போல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் டெலிவாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த காரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காரை வந்து பிடிக்காத ஆளே இருக்காது. பள்ளம் மேட்டில் கூட இது வந்து தாறுமாறாக அப்படியே குதிரை மாதிரி ஓடும். அப்படியாப்பட்ட கார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன காருன்னு வந்து வாங்க காமிக்கிறேன். அதுதாங்க நம்மளுடைய மகேந்திரா ஸ்கார்பியோ. இந்த காரை வந்து எந்த படத்துலையும் பார்க்க முடியாமல் இருக்காது. எல்லா படத்துலையும் இந்த கார் வந்து இருக்கும். இந்த கார் வந்து 2009 மாடலு, 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரேட்டு வந்து 5,75,000 சொல்கிறோம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசி கம்மி பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 3 கார் பார்த்தோம். எல்லா காருமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. அதுவும் இந்த கார் எனக்கு பர்சனலாக ஓட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் கிறிஸ்டாவில் தர ஃபீல் இந்த காரில் தருது. அவ்வளோ சாஃப்ட்னஸ் வண்டி செம்மையாக இருந்தது. வண்டி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லேருந்து வண்டி எடுத்தால் எந்த செலவும் கிடையாது. மெயின் அப்படியே எடுத்துகிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு போகலாம், எந்த செலவுமே கிடையாது. எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை 2 தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.